பாஸ்கர் இணைப்பில் இணைகிறாங்க அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து. பாஸ்கர் வணக்கம். தற்பொழுது மருத்துவமனை இல்லம்னு பல்வேறு இடங்களில் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கூடி வராங்க. அலுவலகத்தில் என்ன நிலவரம் பாஸ்கர், சொல்லுங்க. ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் கட்சியினரிடம் வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. தேமுதிக தலைவர் அனைவருடன் நட்புடன் பாராட்டக்கூடியவர், பழகக்கூடியவர், அனைவருக்கும் உதவக்கூடிய நல்லுணம் படைத்தவர். திரையுலகத்துல ரஜினி, கமல் போன்றவர்கள் புகழ்ச்சியிருந்த காலத்திலும் தனக்கான இடத்தை அவர் நடிப்பால் தனி நடிப்பால் அவர் அனைத்து ரசிகர்களுடைய ஆதரவையும் பெற்றார். பல்வேறு படங்களில் நடித்து ஒவ்வொரு கட்டமாக திரைப்படத்தில் அவருடைய பங்கு என்பதும், அதே போல அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி நடிப்பதும், காவல்துறையினுடைய அந்த மிடுக்கான தோற்றத்துக்கு உரியவர் என்று பலர் காவல்துறை அதிகாரிகளாலும் பாராட்டப்பட்டவர். அந்த வகையில் பார்க்கும்போது தேமுதிக தலைவர் திரையுலகத்தை கடந்து அரசியல் பாதைக்கு வருகை தந்த போது அவருக்கு பலர் அவர் எதிர்கட்சி தலைவராக தொடர்ந்து அவர் தமிழக முதலமைச்சராக வருவார் என்பது போன்ற அவருடைய தேமுதிக கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அவரால் மட்டுமே சாத்தியம் என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அனைவருடன் நட்பு பாராட்டி நல்ல உதவிகளுடன் மேற்கொண்டு அவர் கடந்து வந்த பாதை என்பது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருந்தது. அந்த வகையில அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது கூட அனைத்து கட்சி தலைவர்களும் அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர் மீண்டு வருவார் என்றும் அதற்கான முழு ஆவலையும் தெரிவித்திருந்தார்கள். அண்மையில் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் தேமுதிக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது கூட அவர் மீண்டு வந்தார். அந்த வகையில அவர் தொடர்ந்து அரசியல் பணிகளையும் அதே போல பல்வேறு பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபடுவார் என்று தேமுதிகவுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் 2 நாட்களுக்கு முன்னதாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர் சிகிச்சை பெற்றார் என்ற செய்தி அறிந்த போதே தேமுதிக தொண்டர்கள் ஆழ்ந்த கவலையும் சோகத்தையும் இருந்தார்கள். மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்களுக்கு ஒரு வேதனையும் அதிர்ச்சியின் செய்தியாகவே இன்றைய செய்தி அமைந்திருக்கிறது. தேமுதிக தலைவர் காலமானார் என்ற செய்தி அறிந்தவுடன் தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவுடைய தொண்டர்கள் தொடர்ந்து வருகை தரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சோகம் மூலமாக நிற்கக்கூடிய காட்சிகளாகவும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய உடல் இங்கே பொதுமக்களுடைய பாதுகாப்பாக வைக்கப்படும் போது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கும் அதே நேரத்தில் தேமுதிக உறுப்பினர்களுடைய தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக, பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவர் ஒரு உடல் இங்கு வைக்கப்படக்கூடிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தேமுதிக உடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சோகமாக காட்சியளிக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் என்பது இந்த செய்தியை தொண்டர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்லாத நிலைதான் இருக்கிறது. அவருடைய நடிப்பாலும் அவருடைய நல்ல உதவி உள்ளம் கொண்ட அவருடைய இழப்பாலும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த செய்தியை அவர்கள் மனப்பக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் காட்சியளிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் தேங்கிக்கூடிய காட்சிகளாகவும் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்களுக்கு இந்த செய்தி என்பது வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.